முக்கிய செய்திகள். தனி தெலுங்கானா கோரி இன்று நடைபெற இருந்த ரயில் மறியல் ஒத்திவைப்பு. கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பு. தொலைத்தொடர்பு துறையில் பாஜகவின் ஊழல் 43,000 கோடி ரூபாய். நாடாளுமன்ற கூட்டுக்குழு குற்றச்சாட்டு. தயாநிதி மாறன் பதவி விலகியது காலம் தாழ்ந்த நடவடிக்கை. அதிமுக பாஜக கருத்து. இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று பாகிஸ்தான் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். தெலுங்கானா தனி மாநிலம் கோரி இன்று நடைபெற இருந்த ரயில் மறியல் ஒத்திவைக்கப்படுவதாக தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. தெலுங்கானா தனி மாநிலத்திற்கு ஆதரவாக அப்பகுதி மாணவர்கள் நேற்று பேரணி மற்றும் மனித சங்கிலி போராட்டம் ஆகியவற்றை நடத்தினர். இந்நிலையில் இன்றும் நாளையும் நடைபெறுவதாக இருந்த ரயில் மறியல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டு நடவடிக்கை குழுவினர், தெலுங்கானா மக்கள் பிரதிநிதிகளின் ராஜினாமா பெரிய சாதனை என்றும் மத்திய அரசு வேகமாக செயல்பட அது வழிவகுத்துள்ளதாகவும் கூறினர். அதைத் தொடர்ந்து பதவி விலகிய அனைத்து கட்சி MP MLAக்களையும் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாகவும் இன்னும் 2 நாட்களில் அவர்கள் அனைவரையும் இக்குழு சந்தித்து பேசும் என்றும் தெரிவித்தார்கள். தெலுங்கானா கோரி அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரண்டுள்ளதால் அவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட போராட்டங்களை முடிவு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் அந்த குழு அறிவித்துள்ளது. ஆகையால் இன்றும் நாளையும் நடைபெறுவதாக இருந்த ரயில் மறியல் போராட்டம், 10ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த சாலையில் சமையல் செய்யும் போராட்டம் ஆகியவை ஒத்திவைக்கப்படுவதாக தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே தெலுங்கானா குறித்து அப்பகுதி MP மற்றும் MLAக்களிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் இவ்விஷயத்தில் எந்தவொரு சமாதானத்திற்கு தாங்கள் தயாராக இல்லை என்று தெலுங்கானா பகுதி காங்கிரஸ் மூத்த தலைவர் கேசவ் ராவ் தெரிவித்துள்ளார். We on behalf of the Congress, and I also have the mandate from other friends to say that unless Telangana is delivered, there is no question of any compromise on our part. So let there be no doubt, let there be no questions on that. We are prepared for helping the process. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது தொலைபேசி துறையில் 43,000 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேடு குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் MP PC சாக்கோ தலைமையில் கூட்டுக்குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் 1999ஆம் ஆண்டிலிருந்து தொலைபேசி துறையில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் அக்குழு நடத்திய விசாரணையில் 1999ஆம் ஆண்டு தொலைபேசி துறையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சில மாற்றங்களை செய்ததாகவும் அதன் மூலம் 43,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் PC சாக்கோ, கடந்த 1999ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தொலைத்தொடர்பு துறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் செய்த நிதி மாற்றங்களால் 43,523 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் புரிந்ததை கூட்டுக்குழு கண்டுபிடித்துள்ளது என்று கூறினார். We have received a reply, but we have sent it back again for further examination to see whether all the components are included, because the committee is set to come to a final conclusion. But tentatively, the financial implications due to the migration package of 99 is 43,523.92 crores. இதனிடையே கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் R. கோபாலன் நேற்று ஆஜரானார்.
அப்போது கடந்த 2006ஆம் ஆண்டு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பாக கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அமைச்சர்கள் குழு கூடி பேசி எடுத்த முடிவை அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் நிராகரித்தார் என்று கூறினார். மேலும் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டுக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் தனக்கு உள்ளதாக அவர் நினைத்ததாலேயே இத்தகைய எதிர்மறை விளைவுகளை சந்திக்க வேண்டியதாயிற்று என்றும் கோபாலன் குறிப்பிட்டார். தயாநிதி மாறன் ராஜினாமா செய்துள்ளது காலம் தாழ்ந்த நடவடிக்கை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த விசாரணையின் இடைக்கால அறிக்கையை சிபிஐ நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் அப்போதைய தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறன் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தயாநிதி மாறன் தனது ஜவுளித்துறை அமைச்சர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். பிரதமர் மன்மோகன் சிங் அதனை ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் அவரது ராஜினாமா காலம் தாழ்ந்த நடவடிக்கை என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். This is something that was long overdue. He should have resigned long ago, or the Prime Minister should have made him resign long ago. அவரை தொடர்ந்து புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த விஷயத்தில் தயாநிதி மாறன் மட்டும் ராஜினாமா செய்வது தங்களுக்கு போதாது என்றும் இது காலம் தாழ்ந்த நடவடிக்கை என்றும் கூறினார். மேலும் இப்பிரச்சனையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர் காலம் தாழ்த்தியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். BJP feels that this resignation was not only necessary, but it was long overdue. The issue is why Prime Minister waited so long, when things were very clear that the way, the linkages between the investment in Sun TV and granting of 23 licenses by forcing somebody to sell his stakes and not granting him licenses, all this is a quid pro quo story. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இரு நாட்டு உறவுகள் குறித்து வரும் 27ஆம் தேதி டெல்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இரு நாட்டு உறவுகள் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்தில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை வரும் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று பாகிஸ்தான் பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் ஹீனா ரபானிகர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பிற்கு முன்பு இம்மாத நடுவில் இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் நம்பிக்கை உருவாக்குதல், இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு விரிவாக்கம், வர்த்தகம் மற்றும் அணு ஆயுதங்கள் பற்றி பேசப்படும் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இரு நாட்டு உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 30ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. அதில் முதற்கட்டமாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை 9 மணிக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கி வரும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனிடையே மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெற்ற கலந்தாய்வில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் இடங்கள் பொது பிரிவினருக்கு மாற்றப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொறியியல் சேர்க்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ள பொறியியல் கவுன்சிலிங் இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மொத்தம் 3000 சீட் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு. இந்த 3000 சீட்டில் 1000 1000 1000னு 3 தான் பிரிச்சுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு 1000 காது கேட்கும் திறன் குறைந்தவர்களுக்காக இருக்கிறது. பட் அதுக்கு அப்ளிகேஷன் வந்ததே 40 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 40 பேருக்கும் இந்த 1000 சீட்டில் நல்ல பெஸ்ட்டு காலேஜில் பெஸ்ட்டு கோர்ஸ் அவங்க விருப்ப பிரகாரம் கிடச்சிருச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் மன்னார்குடி நகர கழக பொருளாளர் MS இளங்கோவன் இனி மன்னார்குடி நகர கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார். மன்னார்குடி ஒன்றிய அவைத்தலைவர் SU கென்னடி மன்னார்குடி ஒன்றிய கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார்.
கோவை வடக்கு மாவட்டம் சூலூர் ஒன்றிய கழக பொறுப்பாளராக ஆர் கௌரிநாதனும், கண்ணம்பாளையம் பேரூர் கழக துணை செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் கண்ணம்பாளையம் பேரூர் கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாகவும் கேப்டன் கூறியுள்ளார். இதேபோல் கோவை வடக்கு மாவட்டம் சூலூர் ஒன்றிய கழக செயலாளர் கே.சி. சிவசாமி, கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் KMR ரவிச்சந்திரன் ஆகியோர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் அப்பொறுப்பில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுகிறார்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.